40 பேருக்கு மேலே எம்பிஏ படிச்சுட்டாங்க. அந்த எம்பிஏ படிக்கிற சூழ்நிலைலாம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்னன்னாக்கா எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு அப்போ ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. எங்கள் ஃபேமிலி இருக்கிற சூழ்நிலை என்னால் எம்பிஏ படிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அங்கே வந்து டிகிரி முடித்தோம் இல்லையா, அந்த டிகிரி முடிச்சோடைய அதோடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறோம். கமெண்ட் பண்ணாங்க, படிக்க தெரியாத மக்கு தொடப்பு கட்ட அப்படின்லாம் எங்களை கேட்டாங்க. அவங்களுக்காகவே வந்து எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை ரிவீல் பண்ண போகிறோம். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் ராஜசேகர் எனக்காக கொடுத்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இன்னொரு டைம் நீங்கள் வந்து படிக்காத மக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அது வேற தொடப்பு கட்ட படிக்காத தொடப்பு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏன் அது மாதிரி எல்லாம் பேசுறீங்க? தொடப்பு கட்டெல்லாம் சொல்லுவீங்க. நாங்க என்ன உங்களுக்கு சண்டைக்காரியா? தாங்க எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல, எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியும். எங்க அண்ணன் தான் வந்து அப்ப வேலைக்கெல்லாம் போயிட்டு படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்கள் குடும்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு அது மூலியமாகவே எங்கள் அம்மாலாம் வந்து காசுலாம் போட்டு பெரட்டி என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எங்கள் கிளாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் 65 பேர். அதில் எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே எம்பிஏ படிச்சுட்டாங்க. அந்த எம்பிஏ படிக்கிற சூழ்நிலைலாம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்னன்னாக்கா எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு அப்போ ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. எங்கள் ஃபேமிலி இருக்கிற சூழ்நிலை என்னால் எம்பிஏ படிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருந்தது. எங்கள் கிளாஸில் 40 பேருக்கு மேலே எம்பிஏ படிச்சுட்டாங்க. அதனால் எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அந்த எம்பிஏ படிக்கணுன்ற கனவு அப்படியே போயிடுச்சு. கடைசி செமஸ்டரில் ஒரு 5வது செமஸ்டரில் வந்து என்னை எக்ஸாம் எழுதவே விடலை. என்னன்னாக்கா ஒரு சில விஷயங்களால் நான் காலேஜுக்கு போகாமல் இருந்தேன். அப்புறம் வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். அதனாலே வந்து 5வது செமஸ்டர் என்னை எழுத விடல. 6வது செமஸ்டர் 12 பேப்பர் எழுதி 12 பேப்பர் கரண்ட்லேயே கிளியர் பண்ணேன். கான்வெகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து ஸ்டேஜில் எனக்கு இது கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து டிகிரி முடித்தோம் இல்லையா, அந்த டிகிரி முடிச்சோடைய அதோடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறோம். அப்படிலாம் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களே அதை தொட்டு பார்த்து அது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், தொட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால சரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்குறோம். அதுவும் இல்லாத ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, படிக்க தெரியாத மக்கு தொடப்பு கட்ட அப்படின்லாம் எங்களை கேட்டாங்க. அவங்களுக்காகவே வந்து எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை ரிவீல் பண்ண போகிறோம். செம கடுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துட்டு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா தானே தெரியும், நீங்க தான் படிக்க தெரியாத மக்காச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக கூட இந்த வீடியோ வச்சுக்கலாம், உங்க விருப்பம். நாங்க கழுவி ஊத்துறாலும் பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் திருத்த முடியாது, விடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 2011 தான் முடிச்சாங்க. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? 2008 9 10 11 3 வருஷம் வந்து பிபிஏ படிச்சேன். 2008ல இருந்து 2011 வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் படிச்சேன். என்னன்னாக்கா அம்மா எங்க அண்ணன் இவங்க 2 பேர் தான் வந்து மாற்றி மாற்றி படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணன் தான் வந்து அப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்கள் குடும்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு அது மூலியமாகவே எங்கள் அம்மாலாம் வந்து காசுலாம் போட்டு பெரட்டி எங்கள் அம்மா சங்கத்துலலாம் போய் காசுலாம் கட்டி அதிலேருந்து படிக்க வச்சாங்க. நான் வந்து ரொம்பலாம் அட்டகாசம் பண்ணேன். என்னன்னாக்கா நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் போட்டேன். எனக்கு வந்து கிடச்சிது, ரொம்ப லேட்டாக கிடச்சிது கவுன்சிலிங். வந்து இப்ப இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. என்கிட்ட இதெல்லாம் சொன்னதே இல்ல. கவுன்சிலிங் லேட்டா கிடைச்சி நான் வெயிட் பண்றேமா, காசுலாம் கட்டி படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுங்காட்டி இல்லடா லேட்டா விடா சேர்த்துருன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பிரைவேட் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அப்பெல்லாம் வந்து ஃபீஸ் எவ்வளோன்னா ஒரு செமஸ்டருக்கு 7000 8000, ஒரு செமஸ்டருக்கு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் கட்டிடணும். நான் வந்து பிபிஏ படித்தேன். நான் அவ்வளோ வந்து என்னென்னா ரொம்ப படிக்காத ஸ்டூடெண்ட்டும் இல்லை, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இல்லை, ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நான். அதாவது என்னோட ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி ஷாக் ஆகுது. இது நான் முக்கியமாக ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து படிக்கும்போது என்னன்னாக்கா என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எங்கள் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் 65 பேர். அதில் எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே எம்பிஏ படிச்சுட்டாங்க.
அந்த எம்பிஏ படிக்கிற சூழ்நிலைலாம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்னன்னாக்கா எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு அப்போ ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. எங்கள் ஃபேமிலி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எம்பிஏ படிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருந்தது. எங்கள் கிளாஸில் 40 பேருக்கு மேலே எம்பிஏ படிச்சுட்டாங்க. அதனால் எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அந்த எம்பிஏ படிக்கணுன்ற கனவு அப்படியே போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. நான் சொல்கிறதுக்கே வார்த்தை வரல எனக்கு. அப்புறம் வந்து கடைசி செமஸ்டரில் ஒரு 5வது செமஸ்டரில் வந்து என்னை எக்ஸாம் எழுதவே விடலை. என்னன்னாக்கா ஒரு சில விஷயங்களால் நான் காலேஜுக்கு போகாமல் இருந்தேன். அப்புறம் வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். அதனாலே வந்து 5வது செமஸ்டர் என்னை எழுத விடல. 6வது செமஸ்டர் 12 பேப்பர் எழுதி 12 பேப்பர் கரண்ட்லேயே கிளியர் பண்ணேன். கான்வெகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து ஸ்டேஜில் எனக்கு இது கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. யாருன்னா இவ்வளவு பெரிய மார்க் ஷீட் பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மார்க் ஷீட். ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 2011. ஓகேங்களா? நான் இந்த ஏப்ரல் 2011 முடித்தேன். திருவள்ளூர் யூனிவர்சிட்டி ராஜசேகர் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபுல் மார்க் லிஸ்ட் இது. இதுல என்ன ஒரு விஷயம்னா 12 அரியர். ஆமா, 12 அரியர் லாஸ்ட் செமஸ்டர். 12 அரியர் எப்போ வச்சு செமஸ்டர்ல அரியர் அதெல்லாம்? அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு மேக்ஸ் பேப்பர். அது சுத்தமாக வரவே வராது. கடைசி 5 செமஸ்டர் வரைக்குமே கிளியர் பண்ணவே இல்லை. 5வது செமஸ்டர் தான் எழுதல. 6வது செமஸ்டரில் பசங்கிட்ட எல்லார்கிட்டையுமே கேட்பேன், எனக்கு இந்த பேப்பர் எப்படியா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கேட்பேன். எல்லார்கிட்டையும் கேட்பேன். அப்போ எல்லாருமே வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணி அடிச்சுலாம் இல்லை, குரூப்பாக உட்காந்து எனக்கு அந்த மேக்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்லி லூஸு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கான்வெகேஷன் டேக்கு பட்டு வந்து 12 பேப்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்டு கஷ்டப்பட்டு படிச்சு 6வது செமஸ்டர்ல கிளியர் பண்ணேன். அந்த கான்வெகேஷன்ல ஸ்டேஜ்ல போயிட்டு இதெல்லாம் அந்த பட்டம் வாங்கணும்ல, என்னுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதுதான். என்னுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் செகண்ட் கிளாஸ்ல தான் பாஸ் ஆனேன். இதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது வந்து இது ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் தான் பிபிஏ தான் படிச்சேன்ற இது சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அப்புறம் வந்து நான் ஸ்டேஜில் போயிட்டு அந்த கோட்டு கேப்லாம் போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏய் நம்ம குடும்பத்தில் நீ தாண்டா படிச்சிருக்கிற. அக்காவும் வந்து 9th படித்து முடிச்சுட்டு 10th படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணனும் வந்து 8வது 9வது படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு. நீ தாண்டா நம்ம குடும்பத்திலே படிச்சு இருக்க. அண்ணன் 10வது நம்ம படித்தாங்க. அண்ணன் 10வது படித்தாங்க. நம்ம குடும்பத்தில் நீ தாண்டா படிச்சிருக்க, அந்த உனக்கு கொடுத்த அந்த கோட்டு கேப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த கோட்லாம் திரும்பி கொடுத்துட்டாங்க, காசு கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வாங்கிட்டு வருவேன்னு நினச்சிருந்தாங்க. நான் அந்த கோட்டு கேப்லாம் கொடுத்துட்டு காசாக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போயும் அம்மா சொல்லுவாங்க, அந்த கோட்டு அந்த கேப்லாம் வச்சிருந்தா ஒரு ஞாபகமாக இருந்திருக்குல்லடா. அப்போ வந்து குடும்ப சூழ்நிலையில அது வந்து அவங்க வித்துட்டாங்க. ஆமாம், அப்போ வந்து அந்த கோட்டு கேப்புக்கெலாம் வந்து ஃபர்ஸ்டே 500 நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு சொந்தமாக வேணும்னாக்கா மறுபடியும் அந்த அட்வான்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கோட்டு கேப்பில் வாங்கினா வந்திருக்கலாம் இல்லடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை. அப்போதைக்கு செல்லுனா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த குரூப் அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஃபோட்டோவில் கூட இல்லை. ஸோ நான் வந்து என்னுடைய பிபிஏ கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கரண்ட்லேயே வெளியில் வந்துட்டேன். ஸோ பசங்க எல்லாருமே வந்து என்னடா 12 பேப்பர் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன்னு கூட என்னை வந்து விஷ் பண்ணாங்க. அதான் நான் வந்து எம்பிஏ படிக்கலன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். சரி படி, நீ சொல்லு பட்டு. ஃபீல் பண்றாங்க. நீயும் பட்டு ஃபீல் பண்ற, நீ கெத்தா இருக்கணும் லூசு. இவ்வளோ அரியர் கிளியர் பண்ணிருக்குன்னா யாராலுமே பண்ண மாட்டாங்க. 12 அரியர்லாம் புரியுதா? ஏன் எங்கேயே வச்சுக்கனால ஒரு அரியர் கிளியர் பண்றதுக்கு நாக்கு தள்ளிடும். நம்மளுக்குலாம் மேக்ஸ் சார் அது ஒரு அரியருக்கு வச்சுட்டு நான் அதை அப்புறம் வந்து அந்த படிச்ச சம்பந்தமா வேலையும் நான் போகவே இல்லைங்க.
என்னென்னா என் குடும்ப சூழ்நிலையால நான் வேற வேற வேலைக்கெல்லாம் போயிட்டு அந்த சம்மந்தமே இல்லாத வேலையை இப்போ செஞ்சு எனக்கு வந்து முதுகு வலி தான் வந்தது இப்போ மிச்சம். பின்னாடி போன் வந்து உன்னை யாரும் செய்ய சொல்லலையே, நீ எதானே சூஸ் பண்ண. ஆமாம்பா, நான் அப்போ வந்து எனக்கு கிடைச்ச வேலைக்கு போனா அது செட்டா இருந்தது. அப்ப வறுமையினால அந்த சம்பளம் போதுன்ற மாதிரி இருந்தது. இப்ப டருன்னு வானல் வச்சு கிண்டின்னு இருக்கிறேன். என்ன பண்றது, ஏதோ என்னோட போராத நேரம். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய சேனலை பார்த்து ஏதாவது பார்த்து பண்ணணும். விடுபட்டு இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். சரி நீ சொல்லு பட்டு, உன்னுடைய கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் டைம், காலேஜ் படிச்சது அந்த இதெல்லாம் காமி. நான் தான் எங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இது ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட. பட்டு படிச்சது நான் வந்து 2013 to 15 காலேஜ் ஆதிபராசக்தியில படிச்சேன். நான் அதான் பட்டு பட்டு டிப்ளமோ படிச்சது. பட்டு டிப்ளமோ தான் சொல்றேன். டிப்ளமோ சொல்லணும், இன்ஜினியரிங்கும் சொல்லணும். டிப்ளமோ வந்து 2013ல இருந்து 2015 வரைக்கும் முடிச்சிட்டேன் நானு. அதுல எப்படின்னா நான் அரியர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல தேர்ட் செமஸ்டர்ல ஒன்னு வச்சு அப்படியே அடுத்த செமஸ்டர்ல நான் கிளியர் பண்ணிட்டேன். ஒன்னு அது மாதிரி தான் வச்சு அடுத்து அந்த ஒரு பேப்பர் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். மொத்தமாலாம் வைக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப வந்து இது வந்து ஈஸியாவும் இருக்கு கஷ்டமாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து 12th படிக்கல, 11th 12th படிக்கல. ஸோ 10th படிச்சுட்டு நான் வந்து டைரக்டா டிப்ளமோ போனேன்னா, ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மேக்ஸே வராது சுட்டு போட்டாலும். ஏன் மேக்ஸ் வராதுன்னா அந்த எப்படின்னா இந்த 11th 12th படிச்சா மட்டும்தான் டிப்ளமோல வர மேக்ஸ் வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வந்து டைரக்டா 10th படிச்சுட்டு போனதுனால எனக்கு டிப்ளமோல இருக்கிற மேக்ஸ் எதுவுமே வராது. அதனால தான் அரியர் வச்சுனேன். அந்த ஒரு பேப்பர் தான் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 2 3 4 டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு தெரியும். மேத்தமெட்டிக்ஸ் 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும், 6 வரும், 7 வரும், 8 வரும். ஸோ 8 இல்லை 6 வரைக்கும் தான் வரும். அந்த 3 வருஷத்துல 2 வரும். ஒரு வருஷத்துல 2 மேக்ஸ் வரும். சரியா விடு, ஆதிபராசக்தியில பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது அரியர் வச்சு கிளியர் பண்ணி என்ன ஹாஸ்டல்ல எல்லாம் தூக்கி போட்டாங்க தெரியுமா. நான் அந்த காலேஜ்ல எப்படின்னா அரியர் வச்சுட்டா படிக்கலன்னா ஹாஸ்டல்ல தூக்கி போட்டுருவாங்க பசங்களை. அது மாதிரி நான் ஹாஸ்டல்லாம் போயிட்டு கிளியர் பண்ணி தான் 81% நான் வெளியில வந்தேன். ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது. ஏதோ 81 எடுத்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், பொய்லாம் சொல்லல. பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்ஜினியரிங்ல வந்து ஃபுல் மார்க் ஷீட் நான் வச்சில்ல. எப்படின்னா 8 பேப்பர் 1 2 3% அது மாதிரி தான் வச்சிருக்கேன். அதை எடுத்து உங்ககிட்ட காமிக்க முடியாது. அது 1 2 3 8 பேப்பர் தனித்தனியா 8 பேப்பர் வச்சிருக்கேன். அது ஒண்ணொண்ணா எப்படி எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பட்டு நீ இன்ஜினியரிங் எங்க படிச்ச அதை சொல்லு. இன்ஜினியரிங்ல வந்து நான் வந்து இங்க யாருக்கும் தெரியாது, மண்ணாடிப்பட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான். மண்ணாடிப்பட்டு இருக்கு இல்லையா, அங்கதான் படிச்சேன் 2015 to 18 3 வருஷம். ஏன்னா இவங்க டிப்ளமோ படிச்சிட்டு இங்க வந்து செகண்ட் இயர் டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல. சோ இன்ஜினியரிங்லயும் ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கலையா, அத டிப்ளமோல 11th 12th படிக்கல. மேக்ஸ் ப்ராப்ளம். இன்ஜினியரிங்ல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் இல்ல, டைரக்டா செகண்ட் இயர் எனக்கு மேக்ஸ் வரல. எனக்கு வந்து தலைவலி. எனக்கு மேக்ஸ்னாலே சுட்டு போட்டாலே வராது. இன்ஜினியரிங்ல எல்லார்கிட்டையும் கேட்டு மேக்ஸ் படிச்சு எனக்கு மண்டையிலே ஏறல. அரியர் தான் நான் வச்சேன். திருப்பி அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணேன். அதுல வந்து கம்மி தான், 6 point something தான் நான் இன்ஜினியரிங்ல. ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் நான் வச்சிருக்கேன். நான் வந்து ஜெராக்ஸ் அடிக்கணும் நீ உங்க வீட்ல வச்சிருக்க. ஸ்டிக் ஃபைல்ல போட்டு இன்டர்வியூக்கு போணும்னு சொல்லிட்டு ஸ்டிக் ஃபைல்ல போட்டு எங்க வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். ரெஸ்யூம், அந்த சர்டிபிகேட் அது எல்லாத்தையும் நான் எங்க வீட்ல போட்டு வச்சிட்டு வந்துட்டேன். இப்போ திடீர்னு பட்டு வந்து நம்ம வந்து இதெல்லாம் சொல்லணும் நான் வந்து எடுத்துட்டு வரேன். மறந்துட்டேன். இன்னொரு டைம் வந்து நீங்க படிச்சிருந்தா தானே தெரியும். படிக்காத மக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் பதிலடி எங்களுடைய சர்டிபிகேட் தான் இதுக்கான பதிலடி. என்னுடைய மார்க் ஷீட், ஃபுல் மார்க் ஷீட், கரண்டே கிளியர் பண்ண மார்க் ஷீட்டு, என்னுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் நான் இந்த கோர்ஸ் படிச்சதுக்கான சர்டிபிகேட், இது வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். அந்த இங்கிலீஷ் நல்லா படிச்சு சொல்லு, அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு சராமரியா படிக்கிறாங்க. அதான் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிபிஏ படிச்சதுக்கான சர்டிபிகேட் இது, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மார்க் ஷீட்டு, டிகிரி சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், சிபிசிஎஸ் பேட்டர்ன் தான் இது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் ராஜசேகர் எனக்காக கொடுத்த
ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இன்னொரு டைம் நீங்க வந்து படிக்காத மக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது வேற தொடப்பக்கட்டை படிக்காத தொடப்பக்கட்டை சொல்லுவீங்க இதுக்கப்புறம் நீங்க. ஏன் அது மாதிரி எல்லாம் பேசுறீங்க? தொடப்பு கட்டலாமா சொல்லுவீங்க? நாங்க என்ன உங்களுக்கு சண்டைக்காரியா தாங்க? எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல, எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியும். எங்களுக்கு ஏதாவது சண்டையா இல்ல முன்விரோதமா ஏதாவது பிரச்சனையா இல்ல குடுத்தல் வாங்குறது ஏதாவது பிரச்சனையா சொத்து தகராறா? சொத்து தகராறா? ஏன் தொடப்ப கட்டை படிக்காத முண்டோம் எதுக்கு அப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க? லாஸ்ட் வீடியோல சொன்னோம், சொல்றது மீறி திருப்பி நீங்க அதே மாதிரிதான் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்கு கமெண்ட் பண்றீங்க? சோ விடுங்க, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாங்க வந்து அதை படிக்க போறதே இல்ல. எங்களுக்கு வந்து பிளாக் பண்ண தெரியாது. உங்க பேரை எடுத்து ஒரு செகண்ட்ல உங்களுடைய ஐடியா வந்து நாங்க பிளாக் பண்ண முடியும். எதுக்கு நாங்க பிளாக் பண்ணல? வேணாம், அப்படியாச்சும் எங்களோட வீடியோ பாக்குறீங்கல்ல, அதே சந்தோஷம் தான். பரவாயில்ல, பேட் கமெண்ட் பண்ணியும் எங்க வீடியோ பாக்குறதுனால உங்களுக்கு ஓகே, அதனாலயே எங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்குது. அதனாலதான் உங்களை பிளாக் பண்ணாம வச்சுக்கோங்க. பிளாக் பண்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நீங்க திருப்பி அது மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயினே இருக்கும். நீங்க ஒருத்தர் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒன்றும் சேனல் அப்படியே புழுகி போயிட போதில்ல. வேணாம் விடு, நீங்க அது இந்த மாதிரி கூட சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. பரவாயில்ல, போ ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு வாய் இருக்கு பேசுறீங்க, அவ்வளவுதானே. கை இருக்கு கமெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல. வாய் இருக்குதுன்ட்டு அது மாதிரி பேசக்கூடாது, கை இருக்குதுன்ட்டு அது மாதிரி. உடுப்பட்டு இதே உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்ணா இந்த மாதிரி கேப்பீங்களா? மக்கு சாம்பிராணி தொடப்பு கட்ட அந்த மாதிரி கேப்பீங்களா? தப்பு பண்ணா கேக்குறது வேற. நான் தப்பா பண்றேன். நாங்க அழகா தான் வீடியோ போறோம். எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்க உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நீங்க பண்றவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. பொண்ணா பையனா பெரியவங்களா அக்காவா யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க உங்களை என்னன்னு கூப்பிடுறதும் தெரியாது. இல்ல மரியாதை கொடுக்கலாமா இல்ல நீங்க எங்களை விட சின்னவங்களா வயசுல பெரியவங்களா யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி எங்களை எல்லாம் கேட்கலாம்? நீங்க எனிவே ஃபைனலா எங்க சர்டிபிகேட் பாத்துக்கோங்க. நீ காட்டு பட்டு ஓகேவா? இதுதான் எங்களுடைய சர்டிபிகேட். அவங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும்னு அவசியம் இல்ல நம்மளுக்கு, புரியுதா? இங்க பாருங்க, அது அவங்களுக்காக மட்டும் அவங்க தான் படிக்கவே இல்ல முண்டனீங்கன்ற அவங்களுக்காக மட்டும் உங்களுக்காக மட்டும் நான் காட்டல. எனக்கு வந்து இது ஒரு புது டிஃப்ரெண்டான பிளாகா இருக்கும். நான் இது வரைக்கும் சர்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிளாக் யாரா ஒரு சில பேர் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் நான் வந்து எங்களுடைய டிகிரி சர்டிபிகேட்டை ரிவீல் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. உடனே நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா கமெண்ட் வரும்? யார் வீட்டு சர்டிபிகேட்டே எடுத்துட்டு வரீங்க, இல்ல போய் சர்டிபிகேட் கொடுங்க. போய் சர்டிபிகேட் எடுத்து பேச முடியுமா? இல்ல இங்கிலீஷ்ல பேச ராஜசேகரன் போட்டு கொடுத்துருப்பாங்களா? அவ்வளவுதான். கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டா ஒரு வீடியோ விட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் டாக்டர் மட்டும் தான் நல்ல விஷயம் எல்லாம் சொல்லணுமா? மதர் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பேபி ஃபீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த அதோட இது டீட்டெயில்ஸ் தெரியும். அவங்களுக்கு அதோட நன்மைகள் தெரியும். அவங்க சொல்றாங்க நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அது வந்து சும்மா டாக்டர் சொன்னாதான் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நாங்க சொன்னா கேட்க மாட்டோமா? கேட்காதீங்க. எது கேட்கணும்? கேட்டாலும் கேட்கலாம், அது உங்க விருப்பம் தான். விடுங்க போங்க, அவ்வளவுதான். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. பட்டு என்னோட சர்டிபிகேட் கூட இது எல்லாத்தையும் வச்சு இதே மாதிரி இது ஃபுல்லாவே சர்டிபிகேட் தான். ஃபைல் ஃபுல்லாவே சர்டிபிகேட் தான். தூக்கவே முடியாது, வெயிட்டா இருக்கும். ஒன்னொன்னா உங்ககிட்ட நாங்க எடுத்து காமிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. முக்கியமானது ஏதோ பட்டுடைய மன திருப்திக்கு காமிக்கணும்ன்றத காமிச்சாச்சு. அவ்வளவுதான். இதோட இந்த vlog இதுக்கப்புறம் படிக்கலன்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே இல்ல. கரெக்டா சொல்லிட்டு அவ்வளவுதான். காமிச்சு நீங்க நம்பலன்னா என்ன பண்ண முடியும்? கிளம்பி எங்க வீட்டு வேணா வாங்க, நேரா காமிக்கும். ஆமா, ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவா இருந்தாலும் கேளுங்க. கமெண்ட்ல பின்னாடி இந்த கழுவி ஊத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நேரா அட்ரஸ் சொல்றேன், கிளம்பி வாங்க வீட்டுக்கு. கேட்கலாம், நேரடியா பேசுங்க. சரி விடுங்க, அவ்வளவுதான். நாளைக்கு வந்து நல்ல வீடியோல பார்க்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். டாடா பாய் சொல்லு. பாய். கூல்